ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டியதானே? பிள்ளைக்கு மொட்டை அடிச்சிரலாம் மைனி. ராசாத்தி என்ன சரோஜா தம்பி வரையில. அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காவே. மைனி அவனுக்காக எதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணும்? யார் என்ன ஊர் பேர் கூட நமக்கு தெரியாது. திடீர்னு தம்பி வந்திருக்கான் அண்ணன் வந்திருக்கான்னு அவளுவ சொல்லுவாளுவ. அதுக்காக நம்ம எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது மைனி? நீங்க இதுக்கு மேலதான் காத்திருக்காண்டா. போய் மொட்டை அடிக்க போறேன்னு சொல்லுங்க. இல்ல ராசாத்தி தம்பி வாரான்னு சொல்லியாவ. மைனி இத்தனை நாள் அந்த தம்பி எங்க இருந்தா? நீங்களும் பார்த்ததில்ல நானும் பார்த்ததில்ல. அப்படி ஒரு தம்பி இருக்கான்னு இது வரைக்கும் சொல்லவே இல்ல. இப்ப திடீர்னு எங்க இருந்து இந்த தம்பி முளைச்சு வந்தா? எல்லாம் போய் மைனி சும்மா பில்ட போட்டுட்டு நிக்காளுவே. எவனும் அப்படிலாம் வரமாட்டான். நீங்க நேரத்தை கடத்தி விடுங்க மைனி. டக்குன்னு போய் பிள்ளைக்கு மொட்டை போடுற வேலையை பாருங்க. ஆமா மைனி அந்த வேலையை பாப்போம் வாங்க. எவ்வளவு நேரம் தான் நம்மளும் காத்துக்கிட்டே இருக்கிறது? வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. ஆமா ராசாத்தி நானும் அதான் சொன்னேன் சீக்கிரமா வர சொல்லி, இல்லைன்னா மொட்டை போட்டுருவேன்னு சொல்லியாச்சு. ஆனா இன்னும் வரலங்காளுவே. பக்கத்துல வந்துட்டு இருக்காங்காளுவே. எப்பதான் வருவானோ தெரியல. மைனி அப்படிலாம் எவனும் வரமாட்டான். எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்காவே. நீங்க வேணா பாருங்க. நீங்க பிள்ளைய கூட்டு போய் மொட்டையை போடுங்க. சாப்பாடு வைப்போம். சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் கூட எவனும் வரமாட்டான். ஏன்னா அப்படி ஒருத்தர் இருந்தா தானே வர்றதுக்கு. அப்படி யாருமே இல்ல மைனி. இந்த விஷயத்துல எதுக்கு போய் சொல்ல போறாவ செல்லம்மா? அது மொட்டை அடிக்க போறோம்ல, அது செய்யலையே இது செய்யலையே நம்ம ஏதாவது கேப்பம் பத்தியல. அதுல இருந்து நம்மள திசை திருப்புறதுக்கு தான் இந்த நாடகம். தாய் மாமா வரேன் நேரத்தை போக்கிட்டா மொட்டை அடிக்கிறதுக்கே நேரம் ஆயிரம். அப்புறம் சாப்பாடு வைக்கிறதுக்கு நேரம் ஆயிரம். சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவோம்னு நினைச்சிருப்பாளுவே. அதுக்குதான் மைனி இந்த ஐடியா. மைனி எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த சரோஜா அம்மைக்கு எதுவும் செய்யறதுக்கு வக்கு இருந்திருக்காது. அதனால அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு தப்பிக்கலான்னு பாத்துருப்பாவே. ஏன் அந்த பிள்ளைக்கு ஒரு துணி கூட எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாவ. நீங்க பாருங்களா, அந்த காமெடி சொன்னாலே எங்க அம்மா எடுத்துட்டு வர துணியை தான் போடணும்னு. மைனி எதுவுமே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாவ. அவிட்ட எங்க ரூபா இருக்கு? அதுக்குதான் இப்படி நாடகம் போட்டு நிக்காவன்னு நினைக்கேன். இதுக்கு மேல விடாதுங்க மைனி, வாங்க போவோம். சரி ராசாத்தியும் புரிச்சே வந்திருக்காரு பாத்தியா? மைனி அவர் கடக்காரு மைனி. அவரா இப்ப முக்கியம். மொட்டை போடுற விஷயத்தை பாப்போம் வாங்க. இல்ல ராசாத்தி தம்பி நான் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு வந்திருக்காவ. நீ அவிய கூட கொஞ்சம் சமாதானமா பேசி பாரு. அவர் மனசு மாறலாம்ல. எந்த காலத்துலயும் அவர் திருந்த மாட்டார் மைனி. டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காருல டைவர்ஸ். எப்படி என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கியாருன்னு பாருங்க. அவர்கிட்டலாம் போய் நான் பேச மாட்டேன். என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு அவரு. அவ வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு எனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு என்னை கேவலப்படுத்தியாரு. அவர்கிட்ட என்னால போய் பேச முடியுமா? நான் போக மாட்டேன் மைனி. இல்ல ராசாத்தி ஒரு நல்லதுக்கு தான் சொல்லி கொஞ்சம் பொறுமையாரா. பொறுமையா இருந்ததெல்லாம் போதும் மைனி. இதுக்கு மேல இருக்க முடியாது. நீங்க வாங்க மைனி, நேரம் ஆயிட்டே இருக்கு. வருவான்னு எவ்வளவு நேரம் காத்துட்டே இருக்க முடியும்? நான் வேற என் பிள்ளைய ஒத்தையில வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். வேற தலைவலியில படுத்திருக்கா. நான் போனாதான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போக முடியும். சீக்கிரமே மொட்டை அடிக்கிற வேலையை பாருங்க மைனி. சரி ராசாத்தி என்னதான் சொல்லியாள்வேன்னு கேட்டுட்டு உடனே மொட்டை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி. சரி மைனி போங்க. ராசாத்திக்கா ஒருவேளை தம்பி வந்துட்டானா? அப்படிலாம் எவனும் வரமாட்டான். வந்தா மட்டும் தங்கத்திலயும் வைரத்திலயும் அந்த பிள்ளைக்கு செஞ்சு போட்டுருவானா அவன். ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் தான் இவளுக்கு சொந்தக்காரனா வருவான். சரிக்கா மொட்டை அடிச்ச உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிருவோம். யார் என்ன போடியாவன்னு கேட்போம். ஆமா செல்லம்மா, நம்மளுக்குள்ளேயே சும்மா பேசின மாதிரி பேசி அப்படியே எல்லார்கிட்டையும் கேட்டுறணும். அந்த சரோஜாவோட அம்மகாரி எதுவுமே சொல்ல முடியாம முழிச்சிட்டு நிப்பா. அப்ப எல்லாரும் முன்னாடி வச்சு கேவலப்படுத்தி விட்டுறணும். அப்பதான் அந்த சரோஜாவோட திமிரு அடங்கும். சரிக்கா. பச்சைக்கிளி நேரம் ஆயிட்டே இருக்கு. என்ன முடியும் எடுக்க மாட்டேங்க. அவ சாப்பாடும் வைக்க மாட்டேங்க. என் மவ பள்ளியோட விட்டு வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். அவளுக்கு சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு நினைச்சா இவ வேற நேரம் ஆக்கிட்டே இருக்காவல. அதே பிள்ளைக்கு ஏதோ தாய் மாமன் வரவில்லையா, அதான் காத்து கொண்டு இருக்கிறார்களாம். இப்பொழுதுதான் கேட்டு கொண்டு வந்தேன். என்னது சரோஜா பிள்ளைக்கு தாய் மாமனா? அவளுக்கு தான் அண்ணன் தம்பின்னு யாருமே இல்லல்ல. யாரும் இல்லை. இது ஏதோ ஒண்ணு விட்ட சொந்தமாம். கொஞ்சம் தூரத்து சொந்தம் என்று கூறினார்கள். வந்தவுடன் மொட்டை எடுத்து விடுவார்களாம். அப்படியா? தம்பி வரானோ? ஆமாம் சிலுப்பா. சரி வரட்டும், யாருன்னு பாப்போம். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நானும் தான் பார்த்ததே இல்லை. இன்று பார்ப்போம். சரி பச்சைக்கிளி, உன் மாமியார் ஏன் வரல? என் மாமனாருக்கு கொஞ்சம் லேசாக உடம்பு சரியில்லை. என்னாச்சு பச்சைக்கிளி? பயப்படும் அளவுக்கு ஒன்றுமில்லை, காய்ச்சல் தான். அதனால் என் மாமியார் நான் இருந்து அவரை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் ஜோடியாக சென்று வாருங்கள் என்றார். அதான் நாங்கள் மட்டும்
நல்லது பச்சைக்கிளி. வரும் வரும் சீக்கிரம் வரும். பச்சைக்கிளி ஹாய். ஹாய் 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 அனுஷ்கா. என்ன எப்படி இருக்கிறாய்? பார்த்து கன நாட்கள் ஆகிவிட்டது. பச்சைக்கிளி அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தோம்ல. ஆமா அனுஷ்கா, ஆனால் ரொம்ப நாள் ஆனது போல இருக்கிறது. நீ மட்டுமா வந்தால் பிரவீன் வரவில்லையா? இல்ல பச்சைக்கிளி, அவர் வரல. ஏன் என்னாச்சு அனுஷ்கா? மறுபடியும் சண்டை போட்டு விட்டீர்களா இல்லை வேலைக்கு சென்று விட்டானா? ரெண்டும் இல்ல பச்சைக்கிளி. வேற என்னாச்சு? உனக்கு தெரியாதா? தெரியாதே. என் புருஷனுக்கு அடிபட்டிருக்கு கையில. ஐயோ, பிரவீனுக்கு அடிபட்டு இருக்கிறதா? ஆமா பச்சைக்கிளி, கை உடஞ்சிருச்சு. அதான் கையில கெட்டு போட்டு இருக்கு, அதனால தான் அவரால் வர முடியல. ஐயோ, இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தால் வந்து பார்த்திருப்பேன். ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும் பச்சைக்கிளி. உன் புருஷனுக்கும் தெரியும். அவர் உன்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். அவர் என்னிடம் கூற மறந்திருப்பாராக இருக்கும். இப்பொழுது பிரவீன் எப்படி இருக்கிறான்? இப்ப பரவாயில்ல பச்சைக்கிளி, நல்லாதான் இருக்கான். அப்படி என்றால் கூட்டி கொண்டு வர வேண்டியதானே? இல்ல பச்சைக்கிளி, அவருக்கு எதுவும் முழுசா சரியாகல, அதனால தான் கூட்டிட்டு வரல. சரி அனுஷ்கா, முடிந்தால் ஒரு நாள் வந்து பார்க்கிறேன். பிரவீனை கேட்டதாக கூறு. சரி பச்சைக்கிளி. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன்டே எதுக்கு அப்படி கேக்குறிய? பிள்ளைக்கு முடி அறுக்க வந்தியா இல்ல இப்படி சேல மாதிரி நிக்கிறதுக்கு வந்தியா? நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? மாணிக்கமா குழந்தைய வந்த உடனே முடி அறுக்கணும்னு சொன்னனா இல்லையா? என்ன நின்னு முழிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கோமரி? எத்தே என் தம்பி என்ன வரலல? தம்பி அது தங்கச்சி அது அப்படி ஒருத்த இருந்தா தானே வரதுக்கு. அப்பத்துல இருந்து நீ உங்க அம்மையும் கதை விட்டுட்டு இருக்கீங்க. இதுல அந்த கிறுக்காமட்டி வேற. ஒழுங்கு மாரியாதே பிள்ளைய தாத்தா காத்த கொண்டு வந்து குடு, முடி அறுக்குவான். ஆனந்தே, உங்க அப்பா கிட்ட போய் பிள்ளைய குடு, மொட்டை அடிச்சிருவான். தாய் மாமா மடியில தான் உட்கார்ந்து முடி அறுக்கணும்னு இல்ல, தாத்தா மடியிலே வச்சு முடி அறுக்கலாம். இம்மா அதான் சாரோ தம்பி வந்துட்டு இருக்கான்னு சொல்லியல்ல, வரட்டுமே கொஞ்சம் பொறுங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு தம்பி எப்படி திடீர்னு இன்னைக்கு முளைச்சு வந்தா? எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி ஒருத்தனே இல்ல. இவளுக்கு தம்பியே இல்ல தங்கச்சியே இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே இல்லையே. சொன்னா வந்தா ஒட்டு வரவன்னு ஒருத்தரும் கிடையாது. ஏதாவது கிறுக்காமட்டிக்காரவே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். வேற மத்தபடி இவளுக்கு யாரும் கிடையாது. தம்பி நீ இன்னைக்கு ஒருத்த எவனோ வந்து குளிச்சு உள்ள மாட்டான். எல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க எதுக்கு சும்மா சொல்ல போறோம்? சும்மா சொல்றதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என் தம்பி வராம எப்படி முடி எடுக்க முடியும்? எதுக்கு நாங்க போய் சொல்லிட்டே இருக்க போறோம்? ஆமா தம்பி, இன்னைக்கு தான் தெரிய தம்பி இருக்கானே. அதுக்குள்ள ஏன் தம்பியா? எத்தே எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கே? அதான் தம்பி வரான்னு சொல்லியல்ல. எனக்கும் தம்பி கிடையாது, அவன் தான் தம்பி தேய். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாப்போம். ஆமா வெயிட் பண்ணிட்டே இங்க முழிச்சிட்டே நில்லுங்க. ஆனா இந்த காலத்துல அந்த விட மாட்டா, பிள்ளைக்கு இப்ப முடி எடுத்துட முடியாது. ராத்திரி தான் வீடு போய் சேர முடியும் எல்லாரும். அப்படி ஒருத்தனே கிடையாது. போய் சொல்றதே நீ நம்ப சொல்றியோ? நீ வாய் மூடிட்டு இரு. இங்க பாரு கோமரி, 10 நிமிஷத்துல பிள்ளைய தூக்கிட்டு வந்து அங்க உட்காரியா? இப்பவே பிள்ளைக்கு முடி அறுக்கணும். வரையில நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். இது எதுக்கு இப்படி பேசிட்டு போறவ? எங்க அத்தை என்ன பொய்யா சொல்லுவாவ? சரோ பேசாம பிள்ளைக்கு மொட்டை அடிச்சிருவோமா? ஏன் உங்களுக்கு என் தம்பி வருவான்னு நம்பிக்கை இல்லையோ? நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, வருவான் கண்டிப்பா. உங்க அம்மா தான் தேவையில்லாம சொன்னாலும் கேட்காம கோவப்பட்டு இருக்காவ. நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? ஷடுஜா என்னாச்சுமா? ஓ மாமியார் ஏதோ சத்தம் போட்டுட்டு போறாப்ல இருக்கு. ஆமாத்தே, பிள்ளைக்கு சீக்கிரம் மொட்டை அடிக்கணும், தம்பி வருவானா வரமாட்டான்னு ஏசிட்டு போறவ. என்னத்தே தம்பி என்ன பண்றான்? என்ன வரல எதுக்கு? பக்கத்துல வந்துட்டாமா, கோயில் தெரியாம பக்கத்து தெருவுல ஒரு கோயில் இருக்காம அங்க போயிட்டான். அடா இந்த பக்கம் தான் இருக்குன்னு இப்ப நான் சரத் பாபு பாடல சொன்னானா, வந்துட்டு இருக்காமா, இதோ வந்துருவான். கில்காமெட்டி வந்தாச்சா? நான் கூட எங்க அத்தை யாசனை பத்தி வருவானோ வரமாட்டானோ நினைச்சிட்டேன். நான் வராம சொல்லுவேனா, பக்கத்துல வந்துட்டாமா, இதோ வந்துருவான். கில்காமெட்டி அந்த வரேன்னு அந்த பையனா? ஆமாமா அந்த பையன்டா. எப்போ எப்போ தம்பி இங்க வாப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. இதுதான் சரோஜா, அது அவன் புருஷன். தெரியும் சரோஜா, நல்லா இருக்கீங்களா? ஆனந்த மச்சான் எப்படி இருக்கீங்க? தம்பி எங்க பேர்ல உனக்கு தெரியுது? ஆமாடா, உங்களை நான் போட்டோல பாத்துர்க்கேன். கில்காமெட்டிட்ட உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. அப்படியே தம்பி, எனக்கு தான் தெரியாது. தெரியாது எனக்கு, இதுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போ. ஓஹோ, சாயந்தரம் மொட்டை போட போறாங்களா? வார்மோடி ரொம்ப கியூட்டா இருக்கியே. மாமா மடியில வந்து உட்கார்ந்து இப்பவே மொட்டை அடிச்சிருவோம். எப்பா சேகர், எனக்கு வாப்பா நம்ம அந்த பக்கம் போவோம். எல்லாரும் அங்கதான் காத்திட்டு இருக்காவப்பா. சரிங்க. ஏ தம்பி சேகர், என்ன தெரியுமா? தெரியாதுடா, யாருங்க? நானும் உனக்கு அக்கா தான். சரோஜா
அவ கூட பிறக்காட்டியும் நானும் அக்கா தான். அவ கல்யாணம் பண்ணி போன வீட்டுல தான் நானும் கல்யாணம் பண்ணி போயிருக்கேன். என் பேரா குழந்தை. தம்பி சேகரு, இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. என் பேர் தான் குழந்தைல. நீ வரதுக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணிட்டேன். என் பிள்ளைக்கும் உன் மடியில தான் வச்சு மொட்டை அடிச்சு காது குத்த போறேன். அதுவா இன்னும் பிறக்கல, வயிற்றுக்குள்ளதான் இருக்கு. ஆமா தம்பி சேகர், அப்பதானே 5 பவுன்ல செயின் பண்ணிட்டு வருவா. கமலையும் சேர்த்து போடல. எப்போ நேரம் ஆகுதுப்பா, வாங்க போய் மொட்டை அடிக்க போ.